10 தீர்மானங்கள் எடுக்க போகிறோம். நான் சொல்ல சொல்ல உங்கள் உள்ளத்தில் பதிஞ்சு வச்சுக்கோங்க. முதலாவதாக, இந்த புதிய வருஷத்தில் தினமும் ஜெபம் செய்வேன். எல்லாம் சொல்ல பார்க்கலாம். நான் இந்த புதிய வருஷத்தில் தினமும் ஜெபிப்பேன். காலையிலும் ஜெபிப்பேன், மாலையிலும் ஜெபிப்பேன். இரண்டாவதாக, தினமும் வேதத்தை வாசிப்பேன். சொல்லுங்க, தினமும் வேதத்தை வாசிப்பேன். காலையிலும் வாசிப்பேன், மாலையிலும் வாசிப்பேன். மூன்றாவதாக, கர்த்தருக்காக பரிசுத்தமாக வைராக்கியமாக வாழ்வேன். சொல்லுங்க, கர்த்தருக்காக பரிசுத்தமாக வைராக்கியமாக வாழ்வேன். எந்த சூழ்நிலையிலும், சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு தவறாமல் கலந்து கொள்வேன். அப்போஸ்தல உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் தசமபாகம் மற்றும் காணிக்கையிலும் உண்மையாக இருப்பேன். இயேசுவை பிறருக்கு அறிவிப்பேன், சுவிசேஷம் சொல்வேன். சபைக்காக, சபை வளர்ச்சிக்காக செயல்படுவேன். ஊழியருக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிப்பேன். மொபைல், சொல்லுங்க, மொபைல், சோஷியல் மீடியா இவைகளை தேவையின்றி நேரத்தை செலவிட மாட்டேன். கடைசியாக, கடன் வாங்க மாட்டேன். சொல்லுங்க, கடன். ஆமாம், அப்படி வாழ்ந்தா தான் 10 காரியம் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். கடன் என்ன செய்யக்கூடாது? நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீயோ கடன் கொடுங்க. வட்டிக்கு கொடுத்தா பரவாயில்ல, கொடுங்க. தயவு செய்து வாங்காதீங்க. கொடுக்கறது தப்பே இல்லை, சரியா? வாங்க. கொடுத்தீங்கன்னா எப்போ கொடுப்பீங்க? நிறைவாக இருந்தால் கொடுங்க. சும்மா கொடுப்பீங்களா? இன்னொரு ஆள்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துடக்கூடாது. அப்புறம் அங்கேயும் சிக்கலாயிரும், நமக்கு இங்கேயும் சிக்கலாயிரும், அங்கேயும் சிக்கலாயிரும். அதனால் நீங்கள் என்ன செய்ய, கொடுங்க. நிறைவாக இருந்தால் கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் யார்கிட்டையும் கடன் என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, ஆண்டுக்காக வைராக்கியம் வாழ்றது, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாம் எதுலேயும் என்ன செய்யக்கூடாது? குறையே இருக்கக்கூடாது. ஓகே, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, 2024 எப்படி இருக்கும் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருடைய வாழ்க்கையிலும், எல்லாருடைய இருதயத்தில் இருக்கும். அப்படி ஆண்டவர் சம்பந்தம் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு சொன்ன காரியம், இருளில் இருக்கிற ஜனங்கள் வேதனைகளையும் துன்பத்தையும் அனுபவிப்பார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் என்று சொல்லும்போது இயேசுவை அறியாத ஜனங்கள். ஒளியாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனம் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் கர்த்தர் சொன்னார். உண்மை இல்லாத அல்லது பணத்துக்கு ஊழியம் செய்யும் ஊழியர்களின் முகத்திரைகளை கர்த்தர் கிழிப்பார். வேதனைகள் பெருகும் 2024. ஆனால் அவருடைய ஜனம் பாதுகாக்கப்படும். அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். ஆட்சி மாற்றத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தரின் செயலை நாம் பார்ப்போம். சபைக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் கனவீனம் அடைவார்கள். இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். சபைக்கு இது மகிமையின் ஆண்டாக இருக்கும். சபைக்கு எதிர்ப்புகள், துன்பங்கள் பெருக பெருக சபை விருத்தி அடைந்து பெருகும். எவ்வளவாக ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாக இஸ்ரவேலர்கள் பெருகினார்களோ அதே போல நம்முடைய சபை நம்ம இந்திய தேசத்தில் கண்டிப்பாக பெருகும். அதை யாரும் தடுக்கவே முடியாது. எந்த பிசாசும் தடுக்க முடியாது, எந்த மனிதனும் தடுக்க முடியாது. நம்முடைய சபை குறித்து ஆண்டவர் பேசின காரியம், 2024 வெற்றியூர் சபை கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். சத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. காரைக்குடியிலையும் சபைக்கு இடம் வாங்குவதற்குரிய காரியங்கள், கட்டுமானத்து காரியங்களை ஒரு அடித்தளத்தை கத்த அமைப்பார். இந்த வருஷம் ஒரு கையளவு மேகம் அப்படி பார்க்கறது போல காரைக்குடி சபைக்குரிய காரியங்களும் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். அது ஆரம்பமாக இருக்கும். காரைக்குடி காரியங்கள் வெற்றியூரில் சபை கண்டிப்பாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். கத்த என்னோட பேசியிருக்கிறார். அதை கத்த கண்டிப்பாக செய்வார். நமது சபை காரியத்தில் கர்த்தர் அதிசயமான காரியத்தை செய்வார். எல்லா ஊழியர்களும், சபை மக்களும், மற்ற எல்லா ஜனங்களும்
பிரமிக்கத்தக்கதான காரியத்தை கர்த்தர் நம்ம சபையில செய்ய போகிறார். எல்லாரும் பிரமிக்கத்தக்கதான அதிசயமான காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சபையில செய்வார். ஆமென். உண்மையாக கர்த்தருக்குள் வைராக்கியம் பாராட்டுகிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நமது ஊழியத்தை தாங்குகிற ஜெபத்திலேயோ கொடுத்தோ தாங்குகிற ஒவ்வொரு மேலும் அப்படிப்பட்ட ஜனங்கள் மேல் விசேஷித்த உயர்வையும் பாதுகாப்பையும் கர்த்தர் தருவார். சபைக்கு இது மகிமையின் ஆண்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது சபைக்கு மகிமையின் ஆண்டாக இருக்கும். எளிமையாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் தெளிவாக என்ன பேசினார், கஷ்டப்பட்டு அல்ல, எளிமையாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். திரளான ஜனங்கள் சபையை தேடி ரட்சிப்புக்குள்ளாக வருவாங்க. அநேகரை ஊழியம் செய்யும்படி கர்த்தர் நம்முடைய சபையிலேருந்து எழுப்புவார். ஊழிகள் எழும்புவார்கள், வாலிபர்கள் அல்லது பெரியவங்க யாருனாலும் பரவாயில்ல, அநேக ஊழிகளை எழுப்புவேன் இந்த வருஷம். அது ஒரு கன்ஃபர்மேஷனை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதுக்கடுத்து எல்லாருடைய குடும்பங்களும் ஒரு ஆசீர்வாத ஊற்று திறக்கப்படும். 2023 அடைக்கப்பட்டிருந்தது போல் நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வருஷம் அது உங்களுக்கு திறக்கப்படும். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். நான் தேசத்தை குறித்து ஒரு சில காரியம் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய சபையை குறித்து சொல்லியிருக்கிறேன். அநேக போராட்டமான வருஷமாக எல்லாருக்கும் இருந்தாலும் அவருடைய ஜனத்தை கர்த்தர் பாதுகாப்பார். அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். உலகம் பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அவருடைய ஜனமும் சபையும் மகிமைக்குள்ளாக இருக்கும், அவருடைய பிரசனத்துக்குள்ளாக இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தர் வார்த்தையை நான் சொல்லி நான் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவிக்கும், அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை கர்த்தர் புதிய வருஷத்துக்காக நான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தெளிவாக என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் தெளிவாக பேசினார். அப்போ அந்த வசனங்களை எங்கே இருக்குன்னு புரட்டி பார்த்து நான் அதை உட்கார்ந்து அந்த ஏசாயா 67 முழுவதுமாக தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு சில காரியங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேதாரின் ஆடுகள். கேதார்னா யாரு? இரண்டாவதாக நெபயோத்தின் கடாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. நெபயோத்னா யார்? கேதார்னா யாருன்னா இஸ்மவேலுடைய மகன். இஸ்மவேல் இருக்கான்ல, நம்ம சொல்லுவோம் அது ஆபிரகாமுடைய சந்ததி, அவ இன்னொரு சந்ததி. ஈசாக்கு வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, அந்த இஸ்மவேல் வந்து சபிக்கப்பட்ட சந்ததி. அப்படிப்பட்ட இஸ்மவேலுடைய பிள்ளையோட பேர் தான் கேதார். ரெண்டாவது மகன் பேர் கேதார், மூத்த மகன் பேர் நெபயோத். இந்த இரண்டு பேருமே அந்த வசனங்களை நீங்கள் யாராவது வாசிக்கலாம். ஆதியாகமம் 25:13 ஒருத்தர் வாசிங்க. ஆதியாகமம் ஜெனிசிஸ் 25:13. இஸ்மவேல் புத்தருடைய நாமங்கள் ஆவன. மூத்த மகன் நெபயோத், பின்பு கேதார். ஓகே, போதும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். உன்னத பாடல்கள் 1வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். நல்லா கவனிங்க. முதலாவதாக கேதார் எடுத்துக்கொள்வோம். கேதார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது இருள் அல்லது கருப்பு அல்லது இருள் நிறைந்த ஒரு பகுதின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த வசனத்தில் கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். அந்த பாயிண்ட் நீங்க மறந்துடக்கூடாது. மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். எப்படி மகிமைப்படுத்துவாரு? முதலாவதாக கேதாரில் இருக்கிற ஆடுகள் எல்லாம் ஆலயத்தில் சேர்க்கப்படும். அந்த கேதார் என்பது இருளை குறிக்கிறது. யார் யாரெல்லாம் இருளுக்குள்ள இருக்கிறாங்களோ, இயேசு என்கிற வெளிச்சம் இல்லாம இருக்கிறாங்களோ, அவர்கள் அனைவரும் திரளான ஜனங்கள் கர்த்தருடைய சபையை தேடி வரும்படியாக இந்த 2024 இருக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோமா? கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட போல் நம்ம சபைக்கு
கர்த்தர் தெளிவாக பேசுகிற காரியம், கேதாரின் ஆடுகள், திரளான ஆடுகள், அது கருப்பாக அல்லது அந்த கேதார் என்ற அந்த இருள் நிறைந்த பகுதியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அது உங்கள் கிராமமாக இருக்கலாம், நம்முடைய பட்டணமாக இருக்கலாம், நீங்கள் போகிற இடங்கள், ஒர்க் பண்ணுற இடங்கள், எங்கே இருந்தாலும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பேர் ஒளியை கண்டார்கள் என்று சொன்னது போல ஒரு திரளான ஜனங்கள் நம்ம ஆலயத்தை நம்மிடத்தில் சேர்க்கப்படுவார்கள். அது இருள் நிறைந்த பகுதி கேதார். அடுத்து நெபயோத்தின் கடாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. நெபயோத் என்றால் அதுக்கு எக்ஸாக்ட்லியான அர்த்தம் சொல்லப்படவில்லை. ஆனால் ஆடுகள் ஒட்டகங்களை மேய்க்கிற மேய்ப்பர்கள்னு டிக்ஷனரியில் இருக்கு. ஆடுகள் ஒட்டகங்கள் அதில் மேய்க்கிற மேய்ப்பர்கள், அவன் தான் நெபயோத். அப்போ நெபயோத் என்பது கடாக்கள் உன்னை சேவிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இது எதை குறிக்க அப்படின்னா, அநேக ஜனங்கள், கடாக்கள் என்பது கர்த்தருடைய ஆண்டு படைத்த ஜனங்களை குறிக்கிறது. இந்த ஜனங்கள் கிறிஸ்துவை அறியாத ஜனங்களா இருக்கலாம், அவர்கள் எல்லாரும் நம்மை சேவிப்பார்கள். அல்லேலூயா. யாரை? கர்த்தரை. இது வரைக்கும் வேற யாரையோ சேவிச்சுட்டு இருப்பாங்க, வேற யாரையோ நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 2024 நல்லா கண்டிப்பாக பாருங்க, இது இந்த வசனம் நான் நம்ம சபைக்கு மட்டும் நான் பார்க்கல, இந்த தேசம் முழுவதும் இருக்கிற சபையை நான் பார்க்கிறேன். எல்லா சபைகளையும் கர்த்தர் கனப்படுத்துகிற ஆண்டாக இது இருக்கும். அவருடைய மகிமையை இந்த சபையில கர்த்தர் ஊற்றுகிற ஆண்டாக இருக்கும். திரளான ஆத்தும அறுவடையை நம்ம இந்திய தேசத்துல நாம் பார்க்க போகிறோம். நம்ம சபையும் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. கேதார், நெபயோத் எல்லா கடாக்கள் எல்லாம் கர்த்தரை தேடி வரும். இயேசுவை தேடி வரும்படிய காரியங்களை கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அது என்ன செய்யுமா? அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும் சொல்லப்பட்டிருக்கு. அங்கீகரிக்கப்பட்டதாய், நல்ல கவனிங்க, அங்கீகரிக்கப்பட்டதாய் ஏறும் என்பது ஒரு பலியிடணும் அப்படின்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் ஆடுகளை மாடுகளை பலியிட்டார்கள். பலியிடணும்னா அது என்ன செய்யணும்? அது பூரணமான ஒரு எந்த குறையுமே இல்லாத ஒரு வயது ஆட்டுக்கடவா இருக்கணும். அங்கே ஒரு குறை இருந்தாலோ, ஏதோ ஒரு சின்ன குறையோ, சுகவீனமோ அல்லது அந்த கால்களில் பிரச்சனையோ இருந்துச்சுன்னா என்ன பலியிடவே முடியாது. அது அங்கீகரிக்கப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 28:38 வாசிங்க. எக்ஸோடஸ் 28:38. கர்த்தருடைய சந்நிதியில் அது அங்கீகரிக்கப்படும்படி இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அது அப்போ ஒரு பலியிடணும், அது என்ன செய்யணும்? அங்கீகரிக்கப்படணும். இன்னொரு வசனம் லேவியராகமம் 1:3 வாசிங்க. ஓகே, போதும். அங்கீகரிக்கப்படணும். நல்லா கவனிங்க. அப்போ ஒரு பலி செலுத்த வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கப்படணும். ஆண்டவருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டாதான் என்ன செய்ய முடியும்? பலிபீடத்தில் அந்த பலியிடுவதற்காக கொண்டு வர முடியும். ஒருவேளை பலியிட்டாச்சுன்னா அது பலியிட்ட பிறகு அவர் விரும்பினா ஏற்றுக்கொள்வார், சரியில்லை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். ஆனால் இந்த வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, கேதாரின் ஆடுகள், நெபயோத்தின் கடாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதாய் பலிபீடத்தின் மேல் ஏறும். முதலாவது நல்லா கவனிங்க, இருளில் இருக்கிறதான எல்லா ஆட்டுக்கடாக்களும் ஆடுகளும் சபையை தேடி கண்டிப்பாக வரும். இந்த வருஷத்தில் நாம் கண்டிப்பாக பார்ப்போம். நம்ம சபையிலையும் திரளான ஆத்தும அறுவடை கர்த்தர் கண்டிப்பாக தருவார். அது ஆண்டவர் தெளிவாக பேசினார். எளிமையாக நம்ம பெற்றுக்கொள்வோம். 20 வருஷம் 15 வருஷம் கஷ்டப்பட்டு உபத்திரப்பட்டு சபை வளர்ந்த நாட்கள், இட் வாஸ் ஒன்ஸ் அப்பான் எ டைம். ஆனால் இப்போ இந்த நாட்களில் எவ்வளவு அதிகமாக பிசாசு செயல்படுகிறானோ அதை விட அதிகமாக கர்த்தர் செயல்படுவார். திரளான ஆத்தும அறுவடை கர்த்தர் நமக்கு தருவார், சபைக்கு தருவார். எவ்வளவு பிசாசுகள் தடைகள் மனிதர் மூலமாக கொண்டு வரலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் கர்த்தர் சபைக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. சபையை உடைத்த ஒவ்வொரு நபர்களும் மனம் திரும்புவார்கள். சபைக்கு விரோதமாக எழும்புற யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை கண்டிப்பாக மடங்கடிப்பார்.
சபைக்கு விரோதமாக எழும்புற எவனையும் கர்த்தர் குற்றப்படுத்துவார். ஒன்று ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும் அல்லது பட்சிக்கப்படணும். கர்த்தர் கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்வார். சபைக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஆண்டாக இந்த 2024 இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லா நெபயோத்தின் கடாக்களும் கேதாரின் ஆடுகளும் சபையை தேடி வரும்படியாக அது உன்னிடத்தில் சேர்க்கப்படும், அது உன்னை சேவிக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அவை எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதாய் பலிபீடத்தின் மேல் ஏறும். ஹல்லேலூயா. பலிபீடத்தில் ஏறணும்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் பலிகள், ஆனால் புதிய ஏற்பாடில் நான் தியானிக்கும் போது கர்த்தர் சொன்னார், அங்கீகரிக்கப்பட சபை இந்த பலிபீடத்தில் ஏறணும்னா அநேகரை அல்லது எவ்ரிஒன் எல்லாருமே கர்த்தர் ஊழியக்காரன் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எவ்வளவு நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி சபை விருத்தி அடையுமோ, எப்படி என்றால் எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நம்மிடத்தில் சேர்க்கப்படுகிற ஆடுகள், நம்மை சேவிக்கிற ஆடுகள், கர்த்தரை சேவிக்கிற ஆடுகள் எல்லாமே பலிபீடத்தின் மேல் ஏறுகிற ஆடுகளாக இருக்கும். அது எல்லா ஊழியம் செய்கிற ஆடுகளாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து இந்த 3 காரியத்தை சொல்லிட்டு தான் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். எப்படி மகிமைப்படுத்துவார்? ஆலயம் எப்படி மகிமைப்படும்? திரளான ஆத்தும அறுவடையினால் மகிமைப்படும். சபை மக்களையும் ஊழியரையும் குடும்பங்களையும் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவார். அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இந்த வருஷம் கர்த்தர் கண்டிப்பாக அதை செய்வார். ஹல்லேலூயா. இதில் 2 காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன்னா 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, நம்ம லிட்டரலாக பார்க்குற நம்ம சபையை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இரண்டாவதாக நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நான் ஸ்டீஃபன் அப்படி இல்லை, நான் தேவனுடைய ஆலயம். ஏன் தேவனுடைய ஆலயம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. என் ஆலயத்தை என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். எந்த இடத்துல நீங்கள் கனவீனப்பட்டீங்களோ, எந்த ஜனம் உங்களை வெறுத்து ஒதுக்கினதோ, யார் நீங்களாம் வேஸ்ட்னு சொன்னாங்களோ, அந்த ஜனங்கள் மத்தியில் தான் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். விசுவாசிக்கிற மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது அந்த மகிமை உங்கள் குடும்பத்தில் இப்பொழுதே இறங்கி வருகிறது. இப்பொழுதே அந்த வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட இடத்துல உங்களை கீர்த்தியும் போச்சும் கர்த்தர் கண்டிப்பாக வைப்பார். அவரை நேசிக்கிற ஜனத்தை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவனே அல்ல. உலகம் கைவிடலாம், உலகம் உங்களை பழித்து பேசலாம், அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். எந்த இடத்துல நீங்க கைவிடப்பட்டதை நினைச்சீங்களோ அதே இடத்துல இந்த ஆலயத்தை, உங்கள் ஆலயத்தை அல்லது உங்களை கர்த்தர் கண்டிப்பாக மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்குனாங்களோ அதே ஜனங்கள் மத்தியில் இந்த 2024 அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு, உங்கள் கணவராக இருக்கலாம் அல்லது உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம், எல்லாரும் உங்களது சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வருகிற ஆண்டாக கர்த்தர் கண்டிப்பாக மாற்றி தருவார். அப்படித்தான் அவர் என்ன செய்ய போறார்? ஆலயத்தை மகிமைப்படுத்த போகிறார், உங்களை மகிமைப்படுத்த போகிறார். இரண்டாவதாக ஆலயம். எரேமியா 30:19, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவது இல்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், சிறுமைப்படுவது இல்லை. 4 காரியம் சொல்றார். மகிமைப்படுத்துவார். ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், அவர்களை மகிமைப்படுத்துவேன். கண்டிப்பாக உங்களை அவர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் இருந்தாலும் எரேமியாவில் சொல்லும் பொழுது நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன். உங்களை உயர்த்துகிறது கர்த்தருடைய சித்தம். நீங்கள் கண்ணீரோடு, கவலையோடு, பாடுகளோடு, உபத்திரவங்களோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுடைய திட்டம். அந்த 2024 இந்த 2024 கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கண்டிப்பாக அதை செய்வார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த வேளையில் இந்த மகிமை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் என் ஜனத்தின் மேலே என் மகிமையை ஊற்றிக்கொண்டே இருப்பேன்னு சொன்னார். Hallelujah. Every day you can feel the glory of God in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தையும் மகிமையும் நீங்கள் அவர் உங்களோடு கூட இருப்பதையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்வீர்கள். நம்ம சபைக்கு உங்கள் ஒவ்வொரு பார்த்து கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனம்.
ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும் அவருடைய கரம் உங்களோட கூட இருக்கும். நீங்கள் அதை உணர முடியும். நீங்கள் பைக் ஓட்டினா கர்த்தர் உங்களோட சேர்ந்து பைக்கை ஓட்டுவார். நீங்கள் கார் ஓட்டினா அவர் உங்களோட கூட இருப்பார். நீங்கள் ட்ராவல் பண்ணி தூங்கிட்டு இருந்தாலும் அவர் விழித்திருந்து உங்களை பாதுகாப்பார். நீ எங்கெல்லாம் போகிறீங்களோ அவருடைய கரம் உங்களோட கூட வரும். இந்த 2024 நீங்கள் நாம் ஒவ்வொருவரும் அதை அனுபவிப்போம். நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் ஐ ஃபீல் நான் ஆவியில் உணர்றேன் பாஸ்டர், கர்த்தர் என் கூடவே இருக்கிறாரு. நான் தனியாக ட்ராவல் பண்ணலை, கர்த்தர் என் கூட இருக்கிறார். நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணோம். நான் போகிற இடங்கள்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறாரு. அவர் உங்க கூட வந்தால் என்ன நடக்கும்னா, அடைக்கப்பட்ட கதவுலாம் ஆட்டோமேட்டிக்காக திறக்கப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. அவர் உங்க கூட வந்தாலே போதும், தடைகள் எல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தகர்த்தெறியப்படும். ஏன்னா அவர் தடைகளை தகர்த்தெறிகிறவர். உங்களுக்கு பின்னாக அல்ல, உங்களுக்கு முன்பதாக நடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. உலகம் எவ்வளவு பெரிய காரியங்களை விரோதமாக நினைக்கலாம், நோ ப்ராப்ளம். இயேசுப்பா உங்க கூட இருந்தாலே போதும். அந்த உலக ஜனங்கள் சிந்திக்கிற சிந்தனையெல்லாம் அவர் தகர்த்தெறிவார், அற்புதங்களை செய்வார். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துகிற கர்த்தர். கனவீனப்படுத்தப்பட்ட இடத்துல எல்லாம் நீங்கள் கனத்தை தருவார். வியாதிப்பட்ட இடங்களில் சுகத்தை தருவார். போராட்டம் நிறைந்த இடங்களில் அற்புதங்களை கதை செய்வார். கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்துவதை நீங்கள் உணர்வீர்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 28 ஒருத்தர் வாசிங்க. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துகிற சத்தம். ஆமென். ஏன் சொல்றாரு? பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த சொன்ன உடனே இல்லை, இப்போ மட்டும் இல்லை, இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அவருடைய குவாலிட்டி என்னன்னா சாதாரணமான காரியம் அல்ல. அப்போ ஒரு வசனம் கூட வாசித்தோம் இல்லையா, பிரதர் சொல்லும் போது சொன்னாங்க, அந்த காடைகள் ஒரு நாள் பிரயாண தூரம் எங்கே இருந்துச்சா, முன்பதாகவும் ஒரு நாள் பிரயாண தூரம் இருந்துச்சு, பின்னாடியே என்ன பண்ணிருக்கு, ஒரு நாள் பிரயாண தூரம் அளவுக்கு காடைகள் விழுந்து கிடக்கு. சரியா? அதை ஒருத்தன் போய் பார்த்து வந்திருக்கான் பார்த்தீங்களா, அவனை தான் பாராட்டணும். அவன் பார்த்து வரலன்னா இன்னைக்கு பைபிள் எழுதப்பட்டிருக்காது. அந்த காடைகள் விழுந்து கிடக்கு. அவங்க காடைகளை அல்லது இறைச்சியை புறக்கிட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட வேண்டிய வேலை தான். ஆனால் ஒருத்தன் மட்டும் எவ்வளோ தூரம் தான் கிடக்குன்னு பார்ப்போமேன்னு நடந்தே போயிருக்கான். அப்போ கார் கிடையாதுல்ல, நடந்தே போய் பார்த்துருக்கான். ஒரு நாள் பிரயாணம், 24 மணி நேரம் நடந்திருக்கான். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. ஆனால் அவ்வளோ இறைச்சி அவங்களுக்கு தேவையே இல்லை, அவங்களுக்கு நிறைவாக இருந்தது. அதே போல் உங்கள் வாழ்க்கையை இந்த 2024 நிறைவாக இருக்கும். சத்தம் சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்கள் பொருளாதாரம் நிறைவாக இருக்கும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைவாக இருக்கும், சமாதானம் நிறைவாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா அரிசி பாத்திரங்கள், மஞ்சள் மசாலா பாத்திரங்கள்லாம் குறையவே குறையாது. ஹல்லேலூயா. அஞ்சரை பெட்டின்னு ஒரு பெட்டி இருக்கும். அஞ்சரை பெட்டியில் எல்லா வீட்லையும் பார்த்தா அப்படியே 4 டப்பா எம்டியாக தான் இருக்கும். ஆனால் 2024 ஆண்டவர் சொல்கிறாரு அது எல்லாம் நிறைவாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் பிஸ்னஸ் நிறைவாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் அநேக ஜனங்களுக்கு கொடுப்பீர்கள். கொடுக்கும்படியாக உங்கள் கரங்களை கர்த்தர் கண்டிப்பாக மாற்றுவார். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், சமாதான குறைவுகள் மாறும், உங்கள் ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் செய்கிற சின்ன ஊழியம், நான் வேலை பார்த்துட்டே ஊழியம் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். நான் ஏதோ கொத்து வேலைக்கு தான் போகிறேன் பாஸ்டர், அங்கே களை வெட்டிட்டு இருக்கும்போதே அக்காவுக்கு இயேசுவை பற்றி சொல்வேன், அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக பிசாசுகள் அலறடிச்சு ஓடும். நீங்கள் போகும்போது அற்புதம் நடக்கும். உங்கள் மூலமாக வரங்கள் கிரியை செய்யும். சத்தம் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் மட்டும் இல்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யணும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். உங்கள் மூலமாக அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்படி தான் ஆலயத்தை அவர் மகிமைப்படுத்துவார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆலயம். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த லார்ட். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். வேதத்தில் வாசித்தோமே, நீங்கள் ஆலயமாக இருக்கிறீங்க. அதில் தொடர்ந்து வாசித்து சொல்லப்பட்டிருக்கோம், ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஆலயத்தை எப்படி எப்படி வச்சுக்கணும்? சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம இந்த சரீரத்தை எப்படி வச்சுக்கணும்? சுத்தமாக வச்சுக்கணும். இந்த
சரீரத்தை தண்ணி அடித்து சரீரத்தை காலி பண்ணிடக்கூடாது, அல்லது கர்த்தருக்கு விரோதமான செயலை செஞ்சு சரீரத்தை நீங்கள் கெடுக்க, நீங்கள் கெடுத்தால் கர்த்தர் உங்களை கெடுப்பார் சொல்லப்பட்டிருக்கு. தனிப்பட்ட இண்டிவிஜுவல் மாத்திரமல்ல, சபையை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். அல்லேலூயா. எத்தனை சபைகள் அடித்து உடைக்கப்பட்டது, வட இந்தியாவில் மாத்திரமல்ல, நார்த் ஈஸ்டில் மாத்திரம் அல்ல, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். யார் யாரெல்லாம் சபையை கை வச்சானோ அவனை கர்த்தர் கண்டிப்பாக மாற்றுவார். ஒன்று ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வர வைப்பார், அல்லது கர்த்தர் செய்ய வேண்டியது செய்வார். எங்களுடைய அப்பாவுடைய சாட்சி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சபையை அடித்து பூட்டி சாவியை வீட்டுக்கு கொண்டு வந்தார் எங்கள் அப்பா சிஎஸ்சி சர்ச்சில். இன்றைக்கு அதே ஊரில் சபையை கட்டி சபையில் பாஸ்டாக இருக்கிறாரு. அப்படி மாற்ற முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். அன்றைக்கு எத்தனை பேர் சபிச்சாங்களோ இவன் நாசமாக போயிடும்னு எங்கள் அப்பா சொல்லிக்கலாம் கோபத்தில். அந்த ஜெபம்லாம் பழிக்கலை. யார் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணாங்களோ அந்த ஜெபம் கேட்டு எங்கள் தகப்பனை ரட்சித்தாரே, அதே போல் யார் யாரெல்லாம் சபையை தொடுகிறார்களோ அவங்க எல்லாரும் சபைக்குள்ளே வருவார்கள், சபையை நடத்துகிறவர்களாக மாறுவார்கள். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். இந்த 2024 அதை நாம் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திடுறேன், நான் இன்னும் டீட்டெயிலாக பேச விரும்ப டைம் இல்லை. கேதாரின் ஆடுகள் உன்னிடத்தில், கேதார் ஆடுகள்லாம் இருளில் இருக்கிற ஆடுகள் கிறிஸ்துவுக்குள் வரும். நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவிக்கும். உன்னை சேவிக்கும் கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தரை சேவித்து சபைக்குள்ளே வரும். அது அங்கீகரிக்கப்பட்டதாய் பலிபீடத்தின் மேலே ஏறும். அது கர்த்தர் ஊழியத்தை செய்யும். நான் சொன்னேன், என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்த சொல்லிக்கிறாரு. அந்த மகிமையின் ஆலயம் நீங்களும், அந்த மகிமையின் ஆலயம் நம்முடைய சபையும், we all together, நம்ம எல்லாம் இணைந்து மகிமையின் ஆலயம். இந்த ஆலயத்தை கர்த்தர் என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கண்களை மூடி உள்ள ஆழத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் 10 காரியம் எத்தனை பேர் எழுதி வைத்தீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் சித்தமானால் இதை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அந்த 10 காரியங்களும் நீங்கள் செய்யணும். தீர்மானம் எடுத்திருக்கீங்க, கண்டிப்பாக செய்வேன்னு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை பொருத்தனை பண்ணுங்கள். ஏதோ ஜனவரி மாதம் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அடுத்த 2025 இதே தீர்மானத்தை எடுக்கிற மாதிரி அல்ல. கண்டிப்பாக ஒரு தீர்மானம் எடுங்க. வேதம் வாசிக்கிறவங்க இந்த வருஷம் ஒரு முறையாவது பைபிள் படித்து முடிப்பேன் ஆண்டவரே, தீர்மானம் எடுக்கணும். அதுக்கடுத்து நம்முடைய தேசத்தை குறித்து கத்த ஒரு சில தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொன்னார். நம்முடைய சபை குறித்து கத்த பேசியிருக்கிறார். அடுத்து உங்களை குறித்து கத்த பேசியிருக்கிறார். உங்களுக்கு கத்த கொடுத்த வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, இந்த ஏசாயா 60:7 சொல்லப்பட்டது போல கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். எந்தெந்த இருளில் இருக்கிறதான எல்லா ஆடுகளும் கர்த்தருக்குள் சபையை தேடி வரும்படியாக கர்த்தர் செய்வார். நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவிக்கும். உன்னை சேவிக்கும் கர்த்தர் சொல்றார். சபையை சேவிக்கும்படியாக, சபையை தேடி வரும்படியாக, கிறிஸ்துவை சேவிக்கும்படியாக கர்த்தர் பெரிய மாற்றத்தை தரப்போகிறார். அது அங்கீகரிக்கப்பட்டதாய் கர்த்தரை அங்கீகரிப்பார். அது பலிபீடத்தின் மேல் ஏறும். அது ஊழிய செய்கிற கடாக்களாக இருக்கும். வருகிற கடாக்கள் எல்லாம், ஆடுகள் எல்லாம் கர்த்தரை ஊழியத்தை செய்யும்படியாக பலிபீடத்தின் மேல் ஏறுகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உள்ள கடாக்களாக, ஆடுகளாக இருக்கும். அப்படி என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தர் சொல்றார். இது நான் சொல்லலை, யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லலை, எவனோ சொல்லலை. இந்த உலகத்தை உண்டாக்கின, உங்களை என்னை உருவாக்கின கர்த்தர் சொல்றாரு. நமக்காக சிலுவையில் மரித்து, நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். இது மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் சபைக்கு குறித்து. நாம் அந்த மகிமையை காணப்போகிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்க வாழ்க்கையில அந்த மகிமையை காண்பீர்கள், அந்த ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். பிசாசு போராட்டங்களை கொண்டு வரலாம், நோ ப்ராப்ளம். கர்த்தர் அந்த போராட்டத்தின் மத்தியிலும் உங்களோடு கூட இருந்து நன்மையான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களோடு பேசின கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போறேன்.
எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஒரு விசை எல்லா கண்களை மூடி, யாரை காண திறந்து பார்க்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் முடிக்க போகிறேன். எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2024 ஆசீர்வாதம் உள்ள ஆண்டாக மாறும். கர்த்தர் மாற்றி தருவார். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். 2023 கன்னிகளோட பாடுகளில், கோபத்தில், கஷ்டத்தில் அது அப்படியே கடந்து போயிருக்கலாம். விட்டுருங்க. டுடே ஆன்வர்ட்ஸ், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக்க பண்ணுவேன். நான் உன்னோட கூட இருப்பேன், உங்களை உயர்த்துவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை கனப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன். எத்தனை வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கருத்தை கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க உதவி செய்வாராக. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் ஆகும். நன்மையும் கிருபையும் பெருகும் என்று கர்த்தர் சொல்கிறார். 2024 கர்த்தர் உங்களோடு கூட அனுதினமும் அவருடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்துவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களோட டிராவல்ல, உங்கள் வாழ்க்கையில, குடும்பத்தில், குடும்ப காரியங்களில் எந்தெந்த பிரச்சனைகள் வந்தால் ஃபேஸ் பண்ணாலும் எல்லாவற்றிலும் மத்தியிலும் இயேசு உங்களோடு கூட இருப்பார். உங்களை வழி நடத்துவார். அவருடைய கரம் உங்களை வழி நடத்தும். அவருடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்தும். கர்த்தர் தடைகளை தகர்த்தெறிகிற கர்த்தர், தடைகளை மாற்றுகிற கர்த்தர், உங்கள் முன்பதாக நடந்து செல்கிறவர். அவர் உங்களையும் உங்கள் சபையும் நம்ம சபையும் அவர் மகிமைப்படுத்துகிற ஆண்டாக இது இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. அவர் வல்லமையில கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக மகிமைப்படுத்துவார். தகப்பனே, இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையும் குடும்பங்களையும் நீங்கள் மகிமைப்படுத்துங்க. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சபை கட்டுமான வேலைகள் அற்புதங்களை செய்வீராக. இடம் வாங்குவதில் அற்புதங்கள் செய்வீராக. காரைக்குடி சபை ஆண்டவரை வைத்த நோக்கங்களை நிறைவேற்றுவீராக. அநேக இருளுக்கு ஜனங்களுக்கு நாங்கள் இயேசுவை அறிவிக்கும்படியாக எங்களை பலப்படுத்துங்க அப்பா. தேவையற்ற காரியங்களை எங்கள் நேரங்களை செலவிடாதபடி உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர்களாக எங்களுடைய கரங்களை, எங்களுடைய ஊழியங்களை ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர உதவி செய்யுங்க. சத்ருவான வெட்கப்பட்டு போகும்படியாக செய்வீராக. உயர்த்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.